முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. அம்மா என்னாச்சுமா, மயக்கம் வருதா என்ன? இல்ல மக்கா, அதெல்லாம் இல்ல. அப்புறம் என்னாச்சுமா, என் வாசல்லே உட்காந்துட்டீங்க, வாங்க உள்ள போய் படுக்கலாம். அம்மாடி இனியா. சொல்லுங்கம்மா. அம்மா எதுவும் தப்பு பண்ணிட்டேனாமா? அம்மா என்னம்மா கேள்வி கேட்குறீங்க, நீங்க என்னைக்குமே தப்பே பண்ண மாட்டீங்கம்மா. கண்டிப்பா எங்க அம்மா தப்பு பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. இத்தனை நாளையில நீங்க எங்களுக்காக பண்ண எல்லாமே கரெக்டா மட்டும்தான் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் நீங்க பண்றதும் கரெக்டா தான் இருக்கும். அம்மாடி பிரீத்தி, உனக்கு ஏதாவது அம்மா மேல வருத்தம் இருக்காமா? சேச்சா, எனக்குலாம் எந்த வருத்தமும் இல்லம்மா. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இனியா சொன்ன மாதிரி தாம்மா, நீங்க எந்த தப்பு பண்ணல. நீங்க எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. வினோ எங்க மக்களே? வினோ வெளியில என்ன கௌதம் அம்மா கூட பேசிட்டு இருக்காமா. அவதாமா ரொம்ப பெரிய குடும்பத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அம்மா இப்ப எதுக்காக அதை பத்தி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? சொல்லப்போனா நம்ம வினோவே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாமா. அதனால நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா, ஃப்ரீயா இருங்க. ஆமாம்மா, வினோ பேசினதை பாத்தீங்கல்ல, அவ உங்களை மட்டும் இல்லம்மா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கிறதையும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டா. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா, அவ என்ன புரிஞ்சுக்கிட்டாதான். ஆனா உன் மனசுல கஷ்டம் இருக்கும்ல இனியா? அப்படி பார்த்தா உங்க மனசுல கூட தாமா கஷ்டம் இருக்கு. ஆமா இனியாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். என் மனசு ஃபுல்லா கஷ்டம் மட்டும்தான் இருக்கு. என்னதான் என் குடும்பம் எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் என் குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இனியா. என் 3 அண்ணன், எங்க அம்மா, என் தங்கச்சி எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்குமா. சின்ன வயசுலயே என் 3 அண்ணனை சொல்லுவாங்க, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வேற இடத்துக்குலாம் அனுப்பிடவே கூடாதுடா, நம்ம ஊர்லயே கல்யாணம் பண்ணி நம்ம கூடயே வச்சுக்கணும்டான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பிடிக்கும் இனியா என்ன என் வீட்டில் உள்ளவங்களுக்கு. ஆனா என்னைக்கு அந்த படுபாவி என் வாழ்க்கையில வந்தானோ அன்னைக்கே என் அண்ணன், என் தங்கச்சி, என் குடும்பம் எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேமா. இப்போ நான் மட்டும் கஷ்டப்படாம என் பிள்ளைங்களையும் சேர்த்து கஷ்டப்பட வச்சுட்டு இருக்கேன். அம்மா ப்ளீஸ்மா, இப்படிலாம் பேசாதீங்க. எங்களுக்குலாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இத்தனை வருஷம் உங்க கூட தானே இருந்தோம். இதுக்கப்புறமா உங்க கூட இருக்கிறதா எங்களுக்கு சந்தோஷம். ஸோ தயவு செஞ்சு சொல்றேம்மா, இதுக்கப்புறம் இதை பத்தியே யோசிச்சு உங்களோட உடம்ப கெடுத்துக்காதீங்க. இனியாமா, எனக்கு நல்லாவே தெரியும் உங்க மனசுல எல்லாம் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அம்மாவுக்காக வெளியில நடிச்சிட்டு இருக்கீங்கம்மா. நீங்களாம் சின்ன வயசுல இருந்தே நீங்க 3 பேரும் என்கிட்ட கேட்கறது, நமக்குன்னு ஒரு பெரிய குடும்பம் இருந்தா நல்லா இருக்கும்லம்மான்னு தான் கேட்டுட்டே இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க கூட போக முடியலங்கிற வருத்தம் கண்டிப்பா உங்க மனசுல இருக்கும். எனக்கு நல்லா தெரியும் மக்களே. அம்மா என்னம்மா, என்ன பெரிய குடும்பம்? குடும்பம் மட்டும் பெருசா இருந்தா போதுமா? அங்க இருக்கவங்களும் நல்லவங்களா இருக்கணுமா? ஆமாம்மா, பிரீத்தி சொல்றது உண்மைதான். குடும்பம் மட்டும் பெருசா இருந்தா பத்தாது, அதுல இருக்கவங்களும் நல்லவங்களா இருக்கணும். அந்த வகையில நம்ம குடும்பத்தை விட அந்த குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். இனியாம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னால தானே நீங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஐயோ அம்மா, இப்பதானே சொன்னோம், இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க, உள்ள வந்து படுங்க. ஆமாம்மா, கண்டதையும் யோசிச்சு மனசு குழப்பாம வந்து படுங்க, வாங்க. சரிம்மா. இனியா, பிரீத்தி, என்னதான் நம்ம மனசுல கஷ்டம் இருந்தாலும் அம்மா முன்னாடி காமிச்சிடவே கூடாதுன்னு நம்மளே எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆமா இனியா, ஆனா அம்மா நம்மள நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. லைஃப்ல ரொம்ப பெருசா ஏமாந்துட்டோம் பிரீத்தி. இனியா ப்ளீஸ் அழுகாத. எப்படி அழுகாம இருக்கிறது? எல்லாரும் நம்ம லைஃப்ல எல்லாருமே நம்மள ஏமாத்த மட்டும்தானே செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அப்பா, அப்புறம் அம்மாவோட குடும்பம், அப்புறம் இவங்க எல்லார்கிட்டயுமே ரொம்ப ஈஸியா ஏமாந்துடுறோம்ல. இனியா ப்ளீஸ், கண்டிப்பா எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும்டி. எப்படி பிரீத்தி எப்படி சரியாகும்? அம்மாவோட முகத்தை பார்த்தல, அம்மா என்னைக்குமே அவங்க பட்ட கஷ்டத்தை மறக்க மாட்டாங்க. ஏன் நம்மளுமே மறக்க முடியாது. எனக்கு எல்லாமே புரியுது இனியா, ஆனா என்ன பண்றது, நம்ம விதி இப்படிதான் இருக்கணும்னு இருந்திருக்கு. இப்ப சொன்ன பத்தியா பிரீத்தி, விதி. இந்த விதிங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில ரொம்பவே விளையாடிடுச்சு. என் வாழ்க்கை மட்டும் கேள்விக்குறியா இருந்தா கூட இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் பிரீத்தி. நம்ம 3 பேர் வாழ்க்கையும் இப்படி கேள்விக்குறியா வந்து நிக்குதே. இனியா என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உன் வாழ்க்கை வேற, எங்க வாழ்க்கை வேறையா? ஆமா பிரீத்தி, கண்டிப்பா இது மட்டும் வேற ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னு வையன், கண்டிப்பா என் வாழ்க்கையை பணைய வச்சாதோ உங்க வாழ்க்கையை காப்பாத்திருப்பேன்டி. ஆனா இது நம்ம மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் பிரீத்தி. நம்ம மூளைக்கு தப்புன்னு ஏற்ற விஷயம் நம்ம மனசுக்கு தெரியாதடி. மனசுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம்தான், காதல். இது மட்டும்தான் அதுக்கு தெரியும். துரோகம், பகை, கோவம் இது எதுவுமே அதுக்கு தெரியாதடி. ஏன் இனியா, எதுக்கடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, எல்லாமே ஒரு நாள் சரியாயிடும். கண்டிப்பா சரியாகாது பிரீத்தி. அவ்வளவுதான், நம்ம எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதுதான். இனியா ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதடி. எனக்கு நல்லா தெரியும் பிரீத்தி, கண்டிப்பா உன்னால பிரச்சனை மறக்க முடியாது. ஆனா அட் த சேம் டைம் அம்மா அவங்கள கண்டிப்பா மன்னிக்க மாட்டாங்க. ஏன், நம்ம அம்மாவோட பொண்ணா நீ ஃபர்ஸ்ட் அவங்கள மன்னிப்பியா? முடியாதுடி, கண்டிப்பா என்னால அவங்கள மன்னிக்கவே முடியாது. அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லும் போது என் மனசே வெடிச்சு போயிடுச்சுடி. ஒரு பொண்ணா அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க.
ஒரு பொண்ணுக்கு ஒன்று பிறந்த வீடு சரியில்லாம இருக்கும், இல்ல புகுந்த வீடு சரியில்லாம இருக்கும். ஆனா அம்மாவுக்கு ரெண்டுமே சரியில்லையடி. இதுல அம்மாவுக்கு நம்ம 3 பேருமே பொண்ணுங்க. ஆம்பளை துணியே இல்லாம நம்மள பத்திரமா பாதுகாப்பா வளர்க்கறதுக்கு அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க இனியா. அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எந்த ஒரு குறையுமே நமக்கு தெரியாம தான் நம்மள வளர்த்துருக்காங்க. அம்மாவோட இவ்வளவு கஷ்டத்துக்கும் அவங்களோட ஃபேமிலியும் அப்பாங்கிற வார்த்தைக்கே தகுதி இல்லாத அந்த ஆளும் தான். எப்படி அம்மாவை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எல்லாம் மனசு வந்துச்சு? இது சுயநலமான உலகம் பிரீத்தி. யாரோட கஷ்டத்தையும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்கவுங்க வாழ்க்கை நல்லா இருக்கா அது மட்டும் போதும் தான் நினைப்பாங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்துக்கு. அவங்களோட கஷ்டம் என்ன, அவங்க வலி என்ன, எதுவுமே யாருக்கும் தெரியாது. இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் காசு இருந்துச்சுன்னா அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க தான் நல்லவங்க. இதே காசு இல்லாதவங்க தப்பே பண்ணலைனாலும் தப்பு பண்ண மாதிரி தான் இந்த உலகம் பேசும். ஸோ இங்க இருக்கவங்க யாரையும் நம்மளால மாற்ற முடியாது பிரீத்தி. நம்ம தான் மாத்திக்கணும் இனியா. அதுக்காக வேற வழி இல்ல பிரீத்தி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கடி. பிரிந்து சென்றது உன் தவறா, நான் புரிந்து கொண்டது என் தவறா. பவியக்கா, என்ன வந்ததுலேருந்து ஒண்ணுமே பேசாமலே இருக்கீங்க? எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இவ்வளவு அழகா ஃபேக்கா நடிச்சிட்டு இருக்கீங்களா? அதான் உங்க நடிப்பு திறமையை பார்த்து வியந்து போய் உட்காந்துருக்கேன். அக்கா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் மனசுல கொஞ்சம் கூடிய கஷ்டம் இல்ல? சேச்சா, அதெல்லாம் இல்லக்கா. நான் எதுக்கு கஷ்டப்பட போறேன்? போதேனியா, நீ கோவில்ல மாமா கிட்ட பேசும்போது நானும் அங்கதான் இருந்தேன். அங்க அம்மா பேசினதை விட நீ தான் அதிகமா பேசினேனியா. அதுல இருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் மனசுல எவ்வளவு காயம் இருக்குன்னு. அது வந்துக்கா. பரவாயில்லடாமா, நீ வாயை திறந்து சொல்லணும்லாம் இல்ல. நானும் ஒரு பொண்ணு தான் இனியா. கண்டிப்பா உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அம்மாவுக்காக வேணும்னா நீங்க 3 பேரும் கஷ்டம் இல்லாத மாதிரி நடிக்கலாம். ஆனா ஐ அண்டர்ஸ்டாண்ட் உங்களோட கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆமாக்கா, நீங்க சொல்றது என்னமோ கரெக்டு தான். அம்மாவுக்காக தான் நாங்க நடிச்சிட்டு இருக்கோம். சொல்லப்போனா நீங்க சொல்ற மாதிரி தான்க்கா எங்க மனசுல நிறைய பாரம் இருக்கு. ஆனா என்ன பண்றதுக்கா, அதெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு தான் எங்களுக்கு இடமே கிடைக்கலையே. உங்களுக்கு பாரம் இருக்குன்னு சொன்னதெல்லாம் கரெக்டு தான். ஆனா அதை இறக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, இது தப்பு. நீங்க என்னக்கா சொல்லிட்டு இருக்கீங்க? புரியல. இங்க பாருங்கடாமா, கடவுள் நமக்கு கஷ்டம்னு ஒன்று கொடுக்குறாருன்னா அதுக்கு கண்டிப்பா சொல்யூஷனையும் கொடுத்துருப்பாரு. என்ன ஒண்ணு, அந்த சொல்யூஷனை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சொல்ல முடியாது பிரீத்தி, அந்த சொல்யூஷன் நம்ம கண்ணு முன்னாடியே கூட இருக்கலாம். பவியக்கா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த சொல்யூஷன் அந்த குடும்பமா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? நோனோ, நான் அந்த குடும்பத்தையே சொல்ல வரல. உங்க கஷ்டத்தை போக்குறதுக்காகனே ஒரு சில பேர் வருவாங்க. அவங்கள மட்டும் உங்க லைஃப்ல இருந்து உதாசீனப்படுத்தாதீங்க. அக்கா, அது வந்து இனியா, நான் யாரை சொல்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இல்ல பவியக்கா, அது வந்து இனியா இரு, நான் தான் சொன்னல, நானும் ஒரு பொண்ணு தான். எல்லாத்தையும் நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். ஸோ உங்க சுச்சுவேஷன் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது இனியா. ஆனா எல்லாமே இப்படியே இருந்துடும் மட்டும் நினைக்காத. எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் இருக்கு இனியா. ஏன் நம்ம வாழ்க்கையை எடுத்துக்கோ. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை சந்திக்கிறோம். இன்பம், துன்பம், கஷ்டம், கோபம், துரோகம் எல்லாத்தையுமே தான் சந்திக்கிறோம். ஸோ இன்பம் மட்டும் வாழ்க்கையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது இனியா. சிம்பிளா சொல்லணும்னா வாழ்க்கைங்கிறது வானிலை மாதிரி. ஒரு சமயம் அளவுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும். அதே ஒரு சமயம் தவறுதலான புரிதலால அதிகமான வெறுப்பை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதே ஒரு சமயம் இந்த வாழ்க்கையை வெறுக்கிற அளவுக்கு கூட கஷ்டம் வந்து சேரும். இன்பத்தை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு அதே கவலையை பார்த்து துவண்டு போனோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. சோ இன்பமோ துன்பமோ ரெண்டுத்தையும் சரிசமமா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அக்கா, எனக்கு புரியல. அது எப்படிக்கா இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி பார்க்க முடியும்? இன்பங்கிறது நம்ம மனசை குளிர வைக்கிறது, அதே துன்பங்கிறது நம்ம மனசை அளவுக்கு அதிகமா காயப்படுத்துறது. இது ரெண்டுமே வெவ்வேறு பாதையை கொண்டதுக்கா. எப்படி இது ரெண்டுத்தையும் சரிசமமா வச்சு பார்க்க முடியும்? பார்க்கலாம் இனியா, கண்டிப்பா நம்ம நினைச்சா ரெண்டுத்தையும் சரிசமமா பார்க்கலாம். இந்த உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யுது. ஏன் ஒரு சில பேர்லாம் காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் கஷ்டத்தை மட்டும் பாக்குறவங்களா இருக்காங்க. சோ அவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லையா. தெரியும்க்கா, நீங்க சொல்ற மாதிரி காலையில எழுந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஒரு சில பேருக்குலாம் கஷ்டம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க கஷ்டம் வேறக்கா, எங்களோட கஷ்டமே வேற. உடல் அளவுல நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். ஆனா மனதளவுல ரொம்பவே காயப்பட்டிருக்கோம்க்கா. யாராலையுமே சரி பண்ண முடியாத அளவுக்கு காயப்பட்டிருக்கோம். நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது இனியா. ஒரு சில உறவுகள்ல விரிசல் வரதுக்கான காரணமே தன்னோட முன்கோவம் தான். அவங்களோட முன்கோவத்தால மட்டும்தான் தனக்கு ஆப்போசிட்ல நிக்கிறவங்க தனக்கு எவ்வளவு முக்கியங்கிறதே மறந்து அவங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்திடுறாங்க. அந்த நேரம் அவங்க எவ்வளவு பெரிய வலியை கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. என்னைக்கு அந்த உறவு அவங்களை விட்டு தனியா போகுதோ அன்னைக்குதான் அவங்களோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு புரியும். அதே போலதான் ராணி அம்மாவும் அவங்க குடும்பமும். ராணி அம்மா அவங்க கூட இருக்கிற வரைக்கும் அவங்களோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அதனாலதான் சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம கஷ்டப்படுத்தி காயப்படுத்திட்டாங்க. ஆனா இப்போ ராணி அம்மாவோட வேல்யூ என்னன்னு அந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. சோ பவியக்கா, நீங்களும் அந்த வீட்டுக்கு தான் எங்களை கூப்பிட வந்திருக்கீங்க, அப்படித்தானே? டெஃபினட்டா இல்லையா. நான் ஒன்னு அந்த வீட்டுக்கு வந்து கூப்பிடுறதுக்காக வரல. எனக்கு நல்லா தெரியும் இனியா, 25 வருஷமா பட்ட கஷ்டத்தை ஒரே நல்ல சரி பண்ண முடியாது. அதுக்காக அவங்களை காலம் முழுக்கவும் தண்டிக்கணும்னு நினைக்கிறதும் ரொம்ப தப்பு இனியா. அவங்க பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவங்க பண்ண தப்ப நீங்களும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவங்க தப்பை எப்பவோ ரியலைஸ் பண்ணிட்டாங்க இனியா. சோ கடவுளே சொல்லியிருக்காரு, மன்னிப்போம் மறப்போம்னு. நீ இப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுனால ராணியம்மா பட்ட கஷ்டம் எதுவும் மாற போறது கிடையாது. நடந்தது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இனியா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். சோ நான் என்ன சொல்றேன்னு உங்க 2 பேருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். புரியுதுக்கா. ஆனா இது எதுவுமே எங்க கையில இல்லக்கா. அம்மா என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான்.
அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு அம்மா கண்டிப்பா அவங்கள மன்னிப்பாங்க. மன்னிக்கிறதும் மன்னிக்காம இருக்கிறதும் அம்மாவோட விருப்பம்க்கா. அம்மாவோட விருப்பத்துக்கு நாங்க என்னைக்குமே தடையா நிக்க மாட்டோம். அப்பா ஒரு வழியா பேசி பேசி உங்களோட மனசை மாத்தியாச்சு. இதுக்கப்புறம் அம்மாவோட மனசை தான் மாத்தணும். ஐஷு, நீங்க நினைக்கிற மாதிரி அம்மாவோட மனசு மாத்துறதும் அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்படியா? ஆனா பிடிவாதம் பிடிக்கிற பிரீத்தி அக்கா இனி அக்கா மனசையே நாங்க மாத்திட்டோம். சோ உங்களோட கம்பேர் பண்ணும்போது அம்மாவை ஈஸியாவே மாத்திடலாம். என்ன ஐஷு, பேச்சுவாக்குல அக்கான்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க? இல்லையே, பேச்சு வாக்கில எல்லாம் கூப்பிடல, நான் ரியலா தான் கூப்பிடுறேன். வாட்? ஆமா, நான் கரெக்டா தானே கூப்பிடுறேன். பவி, நான் கரெக்டா தானே கூப்பிடுறேன். ஆமா ஐஷு, நீ கரெக்டா தான் கூப்பிடுற. ஆனா இந்த மரமண்டைங்களுக்கு தான் இன்னும் புரியாம இருக்கு. பவி அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? இனியா, பவி நீ இரு, நான் சொல்றேன். சரிம்மா, நீயே சொல்லு. ஆக்சுவலி இனி அக்கா, நீங்க அரவிந்த் மாமாவுக்கு அத்தை பொண்ணு, அதாவது மறு பொண்ணு. என்னஹா, அதானே உண்மை. சோ ராணியம்மா அரவிந்த் மாமாவுக்கு அத்தைனா எனக்கு அம்மா மாதிரி. அப்ப ராணியம்மாவோட பொண்ணுங்க நீங்களா எனக்கு அக்கா. சோ இனி அக்கா, நான் கரெக்டா தான் உங்களை அக்கான்னு கூப்பிடுறேன். அப்புறம் உங்க 2 பேர் மட்டும் தான் அக்கான்னு கூப்பிடுவேன். வினோ எனக்கு தங்கச்சி. ஐயோ ஐஷு, இதெல்லாம் எதுக்கு? அக்கான்லாம் கூப்பிட வேணாம், நீங்க சும்மா இனியானே கூப்பிடுங்க. நோனோ, முறைனா முறைதான். நான் இதுக்கப்புறம் உங்களை அக்கான் தான் கூப்பிடுவேன். ஆனா ஐஷு. பிரீத்தி அக்கா, என்னதான் நீங்க ஆனா அவனான்னு இழுத்தாலும் இதுதான் ஃபைனல். ஆமா, என் தங்கச்சி எங்க? தங்கச்சியா? அப்பா இப்பதானே கதை சொல்லி முடிச்சேன், திரும்பவுமா? வினோ எங்க அத்தை பொண்ணு கூட கிச்சன்ல தான் இருக்கா. ஓ அப்படியா, சரி ஓகே, நானே போய் அவளை பாத்துக்கிறேன். இல்ல இல்ல ஐஷு, இருங்க, நானே கூப்பிடுறேன். இனியாக்கா, இதுக்கப்புறம் அந்த ஃபார்மாலிட்டி வாங்க போங்க இதெல்லாம் வேணவே வேணாம். நீங்க வினோவை எப்படி கூப்பிடுவீங்களோ அதே மாதிரியே எனக்கு கூப்பிடுங்க. அது வந்து ஷப்பா, இனியாக்கா, நான் உங்களை விட சின்ன பொண்ணு தான். சோ தாராளமா நீங்க வா போட்டு பேசலாம். சரி ஓகே ஐஷு, நீ இரு, நானே அவளை கூப்பிடுறேன். பரவாயில்ல, இது நம்ம வீடு தானே, நானே போய் பாத்துக்கிறேன். சரி ஓகே, போய் பாருங்க. இப்பதானே சொன்னேன் வாங்க போங்கன்னு கூப்பிடாதீங்கன்னு. சரி சரி, போய் பாரு போதுமா? அது என்ன இனியா பிரீத்தி, ஐஷு முறை வச்சு கூப்பிட்டுட்டா அடுத்து நான் என்ன கூப்பிட போறேன்னு பாக்குறீங்களா? சச்சா, அதெல்லாம் இல்லக்கா. இங்க பாருங்கடாமா, நீங்க நம்ம ஃபேமிலின்னு தெரியறதுக்கு முன்னாடி நான் உங்களை தங்கச்சியா தான் பார்த்தேன். சோ எனக்கு ஐஸ்வர்யா அப்படியோ அப்படிதான் நீங்க 3 பேரும். இதெல்லாம் நீங்க சொல்லணும்னு இல்லக்கா, எங்களுக்கே தெரியும். அப்புறம் இனியா சொல்லுங்க பவியக்கா, ஏதோ இனியான்னு சொல்ல வந்தீங்க. அரவிந்த் சார். இவ எதுக்காக இங்க வந்திருக்கா? இவ எதுக்காவது வந்துட்டு போறா? இவ கதை எதுக்கு நமக்கு? அத்தை. அரவிந்த் சார் வாங்க உட்காருங்க. அத்தை இல்லையா? அத்தை. இனியா, அவர் ராணி அம்மா தான் கேக்குறாரு. அம்மா வந்து தூங்கிட்டு இருக்காங்க சார். நீங்க வாங்க உட்காருங்க. அகில் சார், பிரசாந்த் சார், நீங்களும் உள்ள வாங்க. வாங்க சார் உட்காருங்க, எதுக்காக நின்றுட்டே இருக்கீங்க? பரவாயில்ல இனியா, இருக்கட்டும். ஆண்டி எங்க? அது வந்து அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. தூங்குறாங்களா? ஆமா, தூங்கிட்டு தான் இருக்காங்க. இனியா ப்ளீஸ் பொய் சொல்லாத. ஆண்டி என்ன பண்றாங்க? அகில் சார், நிஜமாவே அம்மா தூங்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா பவி, நீங்க எப்போ வந்தீங்க? நான் இப்பதான் அகில் வந்தேன். ஓ, நான் வந்ததும் ஐஷு மட்டும் தான் கவனிச்சேன். சோ ஐஷு மட்டும் தான் வந்திருக்கான்னு நினைச்சேன். ஓ, அப்ப ஐஷு வெளியில தான் நிக்கிறாளா? ஆமா, வினோ கூட பேசிட்டு இருக்கா. ஓ சரி. அகில், பிரசாந்த், நம்ம எதுக்கு வந்தோங்கிறதையும் மறந்துட்டு கதை பேசிட்டு இருக்காதீங்க. சாரிண்ணா. இனியா போய் ஆண்டியை கூட்டிட்டு வா. அதான் நான் சொன்னேன்ல சார், அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க இப்ப உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா அம்மா வரமாட்டாங்க. இனியா லிசன், நான் அத்தை கிட்ட பேசணும். அத்தை வராங்க வரல அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ அத்தையை கூப்பிடு. அது வந்து அரவிந்த் சார். இனியா அதான் என்ன சொல்றான்ல, கூப்பிடு. இனியாமா போய் அம்மாவை கூட்டிட்டு வா. பவியக்கா, உங்களுக்கு தெரியும்ல, அம்மா இப்பதான் அழுது முடிச்சு ரிலாக்ஸா இருக்காங்க. ஸோ திரும்பவும் அம்மா இங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க. அம்மா ஃபீல் பண்ணி அழுவாங்க. தேவையில்லாத பிரச்சனைக்கா. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுடாமா, ஆனா வந்திருக்கிறது அரவிந்த். ஸோ அவர் எல்லா விஷயத்திலாம் தலையிட மாட்டார் இனியா. ஆனா அம்மா விஷயத்துல தலையிடறாருன்னா கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கு. பவியக்கா, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுக்கா. ஆனா அம்மா இங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா ஹர்ட் ஆவாங்க. வேற வழி இல்லடாமா, அரவிந்த் கண்டிப்பா அம்மா பார்க்காம போக மாட்டாரு. இனியா சொல்லுங்க சார். நான் உன்னை ஆண்டியை கூப்பிட சொன்னேன். இங்க பாருங்க, இவ்வளவு தூரம் வந்தா எனக்கு உள்ள போய் அத்தையை பார்க்க தெரியும். சொல்லப்போனா உங்களை விடலாம் அத்தை மேல எனக்கு தான் உரிமை அதிகம். சோ நீ இப்போ உள்ள போயிட்டு அத்தை கிட்ட நான் அரவிந்த் வந்திருக்கேன் மட்டும் சொல்லு. அது வந்து சார். இனியாமா அதான் அண்ணன் சொல்றான்ல, போய் ஆண்டி கிட்ட சொல்லு. சரி ஓகே. அத்தை. ஏ அரவிந்த். ஆமா அத்தை. நிலவாக நான் விளையாட வானாக வந்து. ஏ அரவிந்த், இந்த அத்தையை மறந்துட்டல்ல? லூசா தனி, நான் எப்படி உன்னை போய் மறப்பேன்? சின்ன வயசுல இருந்து என் கூட அம்மா அப்பாவா இருந்ததே நீ தானத்த. ஏ அரவிந்த், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கியா? எனக்கு நீ சோறு ஊட்டினதுல இருந்து என்ன தாளாட்டி தூங்க வச்ச வரைக்கும் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குத. என் வாழ்க்கையிலே முறை ரொம்ப முக்கியமா நினைச்சது ஒண்ணுதான். தெரியும் மக்களே, நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மக்களே. எல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன விட்டுட்டு போயிட்டு எப்படி என்ன தனியா விட்டுட்டு போறதுக்கு உனக்கு மனசு வந்துச்சு? ஏ அரவிந்த், நான் உன்னை தனியா விட்டுட்டு போகணும்னு நினைக்கலையா? என் மூத்த பிள்ளையா நீனு. நான் எப்படி உன்னை போய் தனியா விட்டுட்டு போவேன்னு நினைச்சேன். என்னதான் நீ என்ன வார்த்தைக்கு அத்தன்னு கூப்பிட்டாலும் நான் உன்னை பிள்ளையா தானையா பார்த்தேன். எனக்கு தெரியும் நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எதுக்காக அப்புறம் என்ன விட்டுட்டு போன? நான் தான் சொல்றேன் இல்லையா, நான் உன்னை விட்டுட்டு போல, என்ன போக வச்சுட்டாங்கய்யா. என்னத்த சொன்ன? போக வச்சுட்டாங்களா? புரியல. ஆமாய்யா, என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட மாட்டோமா? நீ என்னை எப்படி நினைச்சிட்டு இருப்ப நான் நினைச்சிட்டே இருந்தையா. அதே மாதிரியே நீ என்ன தப்பாவே நினைச்சிட்டல்ல? இல்லத்த, சத்தியமா நான் உன்னை தப்பா நினைக்கலத்த.
என் மனசுல ஒரு ஓரமா நீ கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தோண்டிட்டே தான் தெரிஞ்சுச்சு. இப்போவாது சொல்லுத்த என்ன நடந்துச்சு. ஓ, அப்ப இந்த விஷயம் இப்படிதான் நடந்திருக்கு. அப்போ இத்தனை வருஷமா என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. அந்த ஆளை வீட்டுல போய் வச்சுக்கிறேன். இத்தனை வருஷமா அந்த ஆள் சொல்றதை நம்பிக்கிட்டு நானும் லூசு மாதிரி இருந்திருக்கேன். ஏன் அரவிந்த், நான் எந்த தப்பும் பண்ணலையா? அதே போல உன்னை நான் விட்டுட்டு போகலையா? எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ என்ன விட்டு போயிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏண்டா நடந்த பிரச்சனையை முழுசா கூட உங்களுக்கு சொல்ல தெரியாதா? பாதி சொல்லி பாதியை முழுங்கிட்டு இருந்திருக்கீங்க. அரவிந்தண்ணா அப்பெல்லாம் இல்லைண்ணா, உங்ககிட்ட மறைக்கணும்லாம் எதுவும் இல்லை. என்ன நடந்துச்சோ அதை ஷார்ட்டா சொல்லணுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் சொல்லாம இதை மட்டும் சொன்னோம். ஆனா அகில் பிரசாந்த் உங்க அப்பாவுக்காக நல்லாவே மழுப்புறீங்க. அரவிந்தண்ணா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க எந்த அளவுக்கு அவர் மேல கோவமா இருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் நாங்களும் கோவமா இருக்கோம். ஆனா அப்பா போய் இப்படி பண்ணுவாருன்னு சத்தியமா கனவுல கூட எதிர்பார்க்கலண்ணா. உங்களுக்கு இது புதுசு இல்ல, அதனால அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த ஆளு கௌரவத்துக்காகவும் பணத்துக்காகவும் இதெல்லாம் பண்ணக்கூடியவர் தான். ஏன் அரவிந்த், உனக்கு இந்த அத்தை மேல எந்த கோவமும் இல்லைல்ல? இல்லத்த, உன் மேல எதுக்காக நான் கோவப்பட போறேன்? தப்பு பண்ணது எல்லாமே உன்னோட அண்ணன். இப்போ அவர் மேலதான் கொள்ள காண்டில் இருக்கேன். ஏன் அரவிந்த், கோவப்படாதயா? எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சியா? நீ கோவப்படுறதுனால எதுவும் மாற போறது இல்ல. எப்படி கோவப்படாம இருக்க சொல்ற? அவர் பண்ண தப்பால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா? அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தனி ஒரு ஆளா கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கா. இந்த கஷ்டம் எல்லாம் யாரால? அவரால. ஏன் அரவிந்த், நான் தான் சொல்றேன்ல, கோவப்படாதயா? சரி, நான் கோவப்படல. வா வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கா கூப்பிடுற? வாத்த நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீடுனா அது இதுதான். எனக்கு வேற எந்த வீடும் இல்ல. அத்த ப்ளீஸ் உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இதுக்கப்புறமும் நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. ஏய் அரவிந்த், நான் கஷ்டம்லாம் படலையா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சொல்லப்போனா என் 3 பொண்ணுங்களும் என்னை ரொம்பவே சந்தோஷமா தான் வச்சிருக்காளுங்க. என்னத்த பேசுற? உனக்கு 3 பொண்ணுங்க இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. ஆனா இப்ப பாரு, உன் 3 பொண்ணுங்களும் உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காங்கன்னு என்கிட்டே சொல்ற. ஏய் அரவிந்த், உனக்கு தெரியாதுல, இதுதான் என் மூத்த பொண்ணு இனியா. அவ 2வது பொண்ணு பிரீத்தி. 3வது பொண்ணு வினோ. வினோ எங்கம்மா? அம்மா அங்கே பாருங்க, திணையில் தான் நிற்கிறா. அங்க பாரியா, அதோ நிக்கிறா பாரு, அவதான் என் 3வது பொண்ணு. என்னத்த வார்த்தைக்கு வார்த்தை உன் பொண்ணுன்னு சொல்ற? இவங்க 3 பேரும் உன் பொண்ணு மட்டும் கிடையாது, நம்ம வீட்டு பொண்ணு, என் முறை பொண்ணு. டே அகில், அரவிந்த் நான் சொன்னதை பத்தியா? என்னடா எதை சொல்ற? டேய் அதான் என் முறை பொண்ணு, அவருக்கு உரிமை இருக்கு சொல்றாரு. டேய் மரமண்ட, நமக்கும் தானே உரிமை இருக்கு. அப்படியா? அப்ப அரவிந்த் நான் சொன்ன மாதிரியே நீ சொல்லு பாப்போம். என்னடா விளையாடுறியா? நீ தானடா உரிமை இருக்குன்னு. டேய் நிஜமாவும் உரிமை இருக்கு தானடா? உரிமை இருக்குதான், ஆனா அந்த உரிமையை நமக்கு கொடுக்கணுமே. டே அகில், உரிமைங்கிறது கொடுக்கறது இல்ல, நம்மளே எடுத்துக்கிறது. அதெல்லாம் நீ எடுக்கும்போது பாத்துக்கலாம். இப்போ மூடிட்டு வேடிக்கை மட்டும் பாரு. நம்ம கொஞ்சம் ஈரைஸா காட்டிடக்கூடாது, உடனே பராமையில பொங்கிடுவான். என்னடா? இல்ல ஏதோ ஈரைஸா அது இதுன்னு புலம்புன மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன். எப்பா சாமி, நான் ஒன்னும் சொல்லப்பா, நீ அங்க பாரு. சோ இதுக்கப்புறம் நீ தனியா அந்த கஷ்டப்பட வேண்டாம், வா வீட்டுக்கு போலாம். ஏய் அரவிந்த், நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் வரல. உனக்கு இந்த அத்தையை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் இங்கதான் இருப்பேன், நீ வந்து பார்த்துட்டு போ. உனக்கு இந்த அத்தை மேலேயும் சரி, இந்த அத்தையோட பொண்ணுங்க மேலேயும் சரி, முழு உரிமை இருக்கு. நீ எப்ப வேணாலும் என்னை பார்க்க வரலையா? அப்போ இப்ப நீ அந்த வீட்டுக்கு வர மாட்ட, அப்படித்தானே? கண்டிப்பா நான் வரமாட்டேன் அரவிந்த். சரித்த, நீ வர வேண்டாம். அண்ணா அண்ணா, ஓ மேலேயும் இவளுக்கு மேலேயும் எனக்கு உரிமை இருக்குல்ல? ஆமா அரவிந்த், நான் தான் சொன்னேன் இல்லையா, என் மேலேயும் சரி, என் பொண்ணுங்க மேலேயும் சரி, உனக்கு முழு உரிமை இருக்கு. சரித்த. கார்த்திக், ஆனா இந்த வந்துட்டேன். குயிக்கா வாடா. பவி, இங்க வா. என்னையவா? ஒன்னதான், நீ தானே பவி? இந்த வரேன். அத்த, அவதான் நான் கட்டிக்க போற பொண்ணு. பேரு பவித்ரா. இது எங்களோட கல்யாண பத்திரிக்கை. இப்போ நீ அந்த வீட்டுக்கு ராஜசேகர் ஆகாஷ்க்கு தங்கச்சியா வர வேண்டாம். இந்த அரவிந்தோட கல்யாணத்துக்கு விருந்தாடியா வா. டே பிரசாந்த், இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கலடா. அரவிந்த் நான் சும்மா நினைச்சேடா. அவர் ஒரு விஷயத்த நினைச்சிட்டாருன்னா அதை நடத்தாம விட மாட்டாரு. இப்போ ஆண்டியால கண்டிப்பா வர முடியாதுன்னு சொல்லவே முடியாது. இதெல்லாம் என்னையா அரவிந்த்? என்னத்த, நீ தானே சொன்ன அத்தை மேலேயும் அத்தை பொண்ணுங்க மேலேயும் உனக்கு முழு உரிமை இருக்குன்னு. அதான் அந்த உரிமையில தான் உன்னையும் அத்தை பொண்ணுங்களையும் என் கல்யாணத்துக்கு கூப்பிடுறேன். நாளை தரிச்சில இருந்து கல்யாண ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. அதனால நாளைக்கு காலைல 11 மணிக்கு எல்லாரும் கிளம்பி இருக்கணும். நானே வீட்டுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். ஏய் அரவிந்த், நான் கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வரேன்யா. உன் மேல எனக்கு உரிமை இருக்குல்ல? இருக்கியா? ஆனா என்ன ஆனா? அதான் இருக்குல்ல, என் கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாத்துலயும் நீ கண்டிப்பா இருக்கணும். இதுதான் இந்த அரவிந்தோட ஆசை. கண்டிப்பா காலையில 11 மணிக்கு நான் வருவேன். நீ நிஜமாவே என் மேல பாசம் வச்சிருந்தனா கிளம்பிடு.